அயோத்தியிலிருந்து ராமர் கோயிலுக்கு செல்லும் ராமர் பாதையில் பொதுமக்கள் சில தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே இந்த பாதையில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அங்கிருந்து இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த தடையானது எதுவரையிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது? அதே போல அடையாள அட்டை இருப்பவர்கள் கோவிலுக்குள் யார் இருக்கலாம் என இன்விடேஷன் இருந்தவங்க மட்டும்தான் அனுப்பப்படுறார்கள். அது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ராமர் பாதையில் பொதுமக்கள் செல்வதற்கான தடை என்பது தற்பொழுது அமலாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5.4 கிலோமீட்டர் அளவிலான ஒட்டுமொத்த அயோத்தி நகரனுடைய எல்லை பகுதியிலிருந்து ராமர் கோவில் மற்றும் அதனை தாண்டியுள்ள பகுதிகள் வரை அனுமன் கர்கி உள்ளிட்ட பகுதிகள் வரை செல்லுமான அந்த பாதை என்பது மூடப்பட்டு தற்பொழுது பாதுகாப்பை பல மடங்காக தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் உள்ளிட்டவருடைய பாதுகாப்பு என்பது தற்பொழுது அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதி நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி என்பது ராம் பாதை என அழைக்கப்படும் அந்த ராம் பாத், அதாவது கோவிலுக்கு செல்வதற்கான பகுதி. இங்கே பிரசித்தி பெற்ற அந்த அனுமன் மந்திர் மற்றும் ராமர் கோவில் இந்த பகுதிக்கு அடுத்து ஒரு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கோவில்கள் அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக சிறப்பு விருந்தினர்கள், அங்கீகாரம் பெற்ற சிறப்பு விருந்தினர்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள QR கோடுகள் இருந்தால் மட்டுமே அவர்கள் இதில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு இன்விடேஷன் மட்டுமல்லாமல் அந்த QR கோடும் மிக மிக முக்கியம். கோவிலுக்குள் வருவதற்கு இன்று முக்கியம் என்ற ஒரு அறிவிப்பை ராமர் கோவில் தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டளை தலைவர் சம்பத் ராய் தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது அங்கீகார அட்டை இருந்தாலும் பிற நபர்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள் வர தொடங்கியதன் காரணமாக முற்றிலுமாக பாதுகாப்பு படையினுடைய அந்த கட்டுப்பாட்டிற்கு கீழாக இந்த ராம் பாதை என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது. கலை நிகழ்ச்சிகள் சுமார் 6 நடன பிரிவுகளை சார்ந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்த கலை குழுக்களும் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த தனி மேடைகளில் தற்பொழுது அவர்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை செய்து வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. மேலம் அடித்தும் அசாம் நகரத்தினுடைய அந்த பாரம்பரிய நடனமும் இங்கு நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாரம்பரிய முறையிலான ஊதுகுழல்கள் மூலமாகவும் அவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை இந்த வழி நெடுக, அதாவது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலான ராம் பாதைக்கு மட்டும் அயோத்தியினுடைய நகர எல்லையில் இருந்து உள்ளே வந்த பிறகு உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நடைபாதைகளில் இந்த ஒரு மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் இந்த கலை நிகழ்ச்சிகளானது நடைபெறுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் பார்ப்பதற்காக இந்த ஒரு நிகழ்வுகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது ராம தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை என்பது தெரிவித்திருக்கிறது. இந்த ராம் பாதையை பொறுத்தளவில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்குமான ஒரு பொதுவாகவே மூடப்படுகிறது. மத்திய ரிசர்வ் படையினுடைய கட்டுப்பாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறை கட்டுப்பாடு, SPG, NSG உள்ளிட்ட சுமார் 8 பாதுகாப்பு படையை சார்ந்த அதிகாரிகளும் வீரர்களும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கும்படியும் மத்திய ரிசர்வ் படையின் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த பாதை அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது என்ற அறிவிப்பையும் தற்பொழுது காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக அறிவித்து வருகிறார்கள். இவர்கள் SPG மட்டுமல்லாமல் ஸ்வாட் டீமுகள், ரேபிட் ஆக்ஷன் டீமுகள், NDRF டீமுகளும் 3 டீமுகள் இந்த பகுதியில் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. போல திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என தொழிலதிபர்கள் என பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இடம் எங்கு அவர்கள் அமரவிருக்கிறார்கள், அந்த ஏற்பாடுகள் இந்த நிலையில் இருக்கிறது சுசித்ரா? மிக முக்கியமாக மொத்தம் 4000 சாதுக்கள், 106 இந்த அமைப்புகளுடைய தலைவர்கள், 800 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், 4000 லேபர்கள், 158 அதாவது நிதித்துறையை சார்ந்த 158 உறுப்பினர்கள், 159 திரையுலக பிரபலங்கள், 92 ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்கள், 164 சோசியல் மீடியா ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களும் இந்த விழாவிற்கு இன்றைய நிகழ்வில் அவர்கள் கோவிலுக்குள்ளாக பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கான அந்த இடம் என்பது கோவிலுக்குள்ளேயே தனித்தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இன்விடேஷன் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஒரு அங்கீகார அட்டைக்கான அந்த QR கோட், அதன் அடிப்படையில் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்க முடியும். அதனால் அந்த QR கோட் என்பது மிக மிக முக்கியம் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த விழாவில் பங்கேற்பதற்காக யாருக்கெல்லாம் அனுமதி பெற்றிருக்குதோ அவர்களுக்கான கார், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கும் அந்த வண்டியில் மட்டுமே அனுமதியும்
வழங்கப்படும். இந்த நிகழ்வுகள் தொடங்குவதற்கு 10 மணிக்கு முன்னதாகவே அவர்கள் ராமர் கோவிலுக்குள் வந்து அமர வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அவர்களுக்கு இடப்பட்டுள்ளது. 10 மணிக்கு பிறகு எந்த ஒரு சிறப்பு விருந்தினருக்கும் அனுமதி கிடையாது என்ற ஒரு கட்டாய உத்தரவும் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் அனைவருமே 10 மணிக்குள் ராமர் கோவிலுக்கு வந்து சேர வேண்டும். தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மட்டுமல்லாமல் அந்த QR கோட் மற்றும் இன்விடேஷனையும் அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.